தற்போது நம்முடைய பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைப்பில். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்க நன்றி. விஜய் அவர்கள் இந்த களத்திற்கு போயிருப்பதையும் அவர் பேசியிருக்கிறதையும் அது தொடர்பான உங்கள் பார்வை? இல்ல, பல கட்சியினுடைய பார்வைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில மக்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது எந்த ஒரு வளர்ச்சி திட்டமானாலும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அதைத்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மிக தெளிவாக தொடர்ந்து கூறி வருகிறார். எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். இல்லை, இப்போ ஏற்கனவே டங்ஸ்டன் திட்டத்தை பற்றி சொல்லும்போது இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிளியராக சொல்லிட்டாங்க, நான் மத்திய அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம், அது வராதுன்னு உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உறுதி இந்த திட்டத்திற்கு கொடுக்க முடியுமா சார்? இந்த விமான நிலையத்துக்கான நிலத்தை எடுப்பது குறித்து முழுக்க முழுக்க முடிவு செய்வது மாநில அரசு தான். மத்திய அரசுக்கு இது எந்த விதமான சம்பந்தமோ அல்லது நேரடி தொடர்போ கிடையாது. இதை பலமுறை நாம் சொல்லி ஆகிவிட்டது. மாநில அரசு இந்த இடத்துல எங்களுக்கு இது வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அந்த விமான நிலையத்திற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்கும், அதற்குண்டான திட்டத்தை செயல்படுத்தும். அதனால இந்த விவகாரத்துல மாநில அரசு தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற இடம் தேடணும். இதெல்லாம் மாநில அரசினுடைய விஷயம். அதனால மத்திய அரசு ஏதோ இந்த இடம் வேணும்னு சொல்ல மாதிரியும் மாநில அரசு இதை கொடுக்கிற மாதிரிலாம் இல்ல. மாநில அரசினுடைய வேண்டுகோளுக்கு தான் மத்திய அரசு இந்த விவகாரத்துல நடக்கும். இதான் விஷயம். அப்போ மாநில அரசு தானே இருக்காங்க. இதுல எங்க இருந்து மத்திய அரசு வருதுன்னு எனக்கு புரியல. விஜய் அவர்களுக்கு இது புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லும் போது என்னன்னா, மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் சேர்த்தே நான் வலியுறுத்துறேன், அது இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்னது போல இது நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய மாநில அரசனுடைய கடமை. அந்த வகையில இது சரியான நடைமுறையில புரிதல்ல அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியுதா? நிலத்தை கையகப்படுத்துவதில்லை சார், நிலத்தை அடையாளப்படுத்துவது கூட மாநில அரசு தான். நான் சொல்றேன், நிலத்தை அடையாளப்படுத்தி அதை கையகப்படுத்துவது மாநில அரசு தான். அதனால மாநில அரசு கேட்டுக்கொள்வதற்கு இணங்கத்தான் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் செயல்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே நீங்கள் அவர்களை நீங்க கன்வின்ஸ் செய்யணும். அவங்களை பேசி இதை நீங்கள் இது என்ன சாதகம் என்ன பாதகம் என்று செய்ய வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு எதிராக நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நாடகம் ஆடக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியினர் இதுல ஏதோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகளையும் விஜய் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமா உங்க பார்வை? இல்ல, ஆளுங்கட்சின்னு யார சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிலம் கையகப்படுத்துவது முழுக்க முழுக்க மாநில அரசு தான் அப்படின்ற போது இதுல மத்திய அரசு எங்கேயுமே வரலையே. இது எதுக்கு மத்திய அரசு சொல்லணும் எனக்கு புரியல. மத்திய அரசை பொறுத்த வரையில பல மாநிலங்கள்ல இப்ப நீங்க பெங்களூர் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையம் அமைந்திருக்கிறது. ஹைதராபாத்ல பிரம்மாண்டமான விமான நிலையம் அமைந்திருக்கிறது. கேரளாவில் சின்ன மாநிலம், அங்க 4-5 விமான நிலையங்கள் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இங்க நம்முடைய மிகப்பெரிய துறைமுகத்தை கொண்ட கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல, குறிப்பாக சென்னையில ஒரு விமான நிலையம் வர வேண்டும் என்பதை திரு விஜய் அவர்களே கூட சொல்கிறார். நான் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பாக இல்லை. அப்போ வேற ஒரு இடம் கொடுங்கன்றார். அப்போ வேற ஒரு இடம் இருந்தா மாநில அரசு கொடுக்கட்டும், யார் வேணாம்னு சொன்னது. ஓகே, நல்லது சார். நன்றி. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். நன்றி சார். நன்றி.